எக்ஸசைஸ்னா என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்களே கையை கால் ஆட்டுறது தான். அந்த கையை காலை எப்படி ஆட்டுறீங்கன்றது தான் விஷயம். அப்போ அவங்களுக்கு முதல்ல எக்ஸசைஸ்னா என்னன்னு புரிய வைக்கணும். அது உங்களுக்கு கண்ணு கூட எடுத்துக்கங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா மெயினாக டயபிட்டிஸ் பேஷண்ட் கண்ணு பாதிக்கும். கண்ணு பாதிக்கிறதுனால என்ன ஆகும்? கண்ணு பிளைண்ட் ஆகிடும். அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? மசிலை வச்சு மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கு கண்ணு கூட எடுத்துக்கங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா மெயினாக டயபிட்டிஸ் பேஷண்ட் கண்ணு பாதிக்கும். கண்ணு பாதிக்கிறதுனால என்ன ஆகும்? கண்ணு பிளைண்ட் ஆகிடும். அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? மசிலை வச்சு மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ண தான் அவங்க எக்ஸசைஸே பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து சொன்னவங்கலாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. டயாபிட்டிஸ்னால் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வியாதின்றதோட டிசீஸுன்றதோட இது ஒரு டிசார்டர், குறைபாடு. அதை மைண்ட் செட்டில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா தான் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கே வருவாங்க. கெலோரிஸை பேர்ன் பண்ண தான் உங்களுக்கு நியூட்ரிஷன், உள்ளே இருக்கிற நியூட்ரிஷனே கிடைக்கும். அந்த நியூட்ரிஷன் கிடைக்கிறது எல்லாம் ஃபுட்டில் இருந்து தான் கிடைக்கும். அப்போ அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லா சைட்லையுமே போகணுன்னா கண்டிப்பாக ஒரு மசில் ஒர்க், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றத விட மசில் ஒர்க் கண்டிப்பாக பண்ணோம்னா இட் வில் பி குட். நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முருகன் மாதவன், இயன்முறை மருத்துவர், ஹெச்ஓடி ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிசியோதெரபி ஃப்ரம் டாக்டர் மோகன்ஸ் டயபிட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர். அண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் அங்கே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் பிரச்சனையே. இப்போ நிறைய டயபிட்டிஸ் பேஷண்ட்டில் வந்து எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய கொஷின் மார்க் தான். அப்படி அவங்க எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கும்? இப்போ நான் சொன்னேன், பாடின்றது ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒரு ஆர்ட் ஃபங்க்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஆர்ட் ஃபங்க்ஷனும் ஆர்ட்டும் உங்களுக்கு டீஜெனரேஷன் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். அப்போ ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆர்ட் பீட் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுதா? ஏன் பீட் ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் வேணும். அதனால தான் ஆர்ட் பம்ப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுது. அப்போ அப்படியே விட்டோம்னா சீரியஸ் கேசஸ் தான் ஆகிடும் அது. அப்போ அது கம்மி பண்ணணும். என்ன பண்ணணும்? மெயினாக நம்மளுக்கு மசில்லாம் வேலை செய்கிறதுனால தான் அந்த ஆர்ட் ஃபங்க்ஷன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. ஆர்ட்டுன்னு இல்லை, ஆர்ட்டு கிட்னி எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறது, யங்கேஜில் 30 இயர்ஸ் 35 இயர்ஸில் அப்படி இருக்குது. இப்போது 40+ வந்துச்சு, 55 ஆகிடுச்சு அப்படின்னும் போது அப்போ அந்த ஃபங்க்ஷன் அதிகமாகிறது காரணமே மசில் ஒர்க்கே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆர்ட் ஃபங்க்ஷனை அதுவே அது எடுத்துக்குது. ஏன்னா இல்லைன்னா பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ ஆர்ட் ஃபங்க்ஷன் அதுவே எடுத்துக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் அதுவே எடுத்துக்குது, பிரெயின் ஃபங்க்ஷன் அதுவே எடுத்துக்குது. எப்படி எடுத்துக்குதுன்னா மசிலோட ஆக்டிவிட்டீஸே இல்லை. மசிலோட ஃபங்க்ஷன் இருந்தால் தான் இதோட ப்ராசஸ் எல்லாம் கம்மியாகும். மசிலோட ஆக்ஷன் இல்லைனாலும் பாடியை மெயின்டைன் பண்ணணுனாலும் அதோட ஃபங்க்ஷன் அதிகமாகிட்டே போகுது. அப்போ அதிகமாக கொலாப்ஸ் தான் ஆகும். அப்போ மசில் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா உங்களோட காம்ப்ளிகேஷன் சொன்ன மாதிரி ஆர்ட் ஃபங்க்ஷன் பாதிக்கும். ஆர்ட் ஃபங்க்ஷன் பாதிச்சுன்னா தெரியும், மெயினாக வந்து கார்டியாக் அரெஸ்ட்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ கிட்னி அதே மாதிரி, கிட்னி ஃபங்க்ஷன் அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும்? கிட்னி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். பிரெயின் ஃபங்க்ஷன் அதிகமாகச்சுன்னா ஆகும். ஸ்ட்ரோக் கூட வரலாம். அப்போ இதெல்லாம் கம்மி பண்ணணும். என்ன ஆகும்? மசில் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும். மசில் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் பண்ண தான் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த விசரல் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கம்மியாக வரும். அது உங்களுக்கு கண்ணு கூட எடுத்துக்கங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா மெயினாக டயபிட்டிஸ் பேஷண்ட் கண்ணு பாதிக்கும். கண்ணு பாதிக்கிறதுனால என்ன ஆகும்? கண்ணு பிளைண்ட் ஆகிடும். அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? மசிலை வச்சு மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம பாடியில் சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அது மசிலால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அது மட்டும்தான் வந்து பேர்னிங்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், கெலோரிஸை பேர்ன் பண்ணும். கெலோரிஸை பேர்ன் பண்ண தான் உங்களுக்கு நியூட்ரிஷன், உள்ளே இருக்கிற நியூட்ரிஷனே கிடைக்கும். அந்த நியூட்ரிஷன் கிடைக்கிறது எல்லாம் ஃபுட்டில் இருந்து தான் கிடைக்கும். அப்போ அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லா சைட்லையுமே போகணுன்னா கண்டிப்பாக ஒரு மசில் ஒர்க், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றத விட மசில் ஒர்க் கண்டிப்பாக பண்ணோம்னா இட் வில் பி குட். சூப்பர் சார். ஸோ நீங்கள் எவ்வளோ பேஷண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட அந்த பேஷண்ட்ஸில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணி டயபிட்டிஸை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அது ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட் இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதாவது நாங்களும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, அதனால் எடுத்தோடனே நாங்கள் போய் எக்ஸசைஸ் யாருக்குமே எடுத்தோடனே டீச் பண்ணுறதே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதே வந்து டயாபிட்டிஸ்னால் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வியாதின்றதோட டிசீஸுன்றதோட இது ஒரு டிசார்டர், குறைபாடு. அதை மைண்ட் செட்டில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா தான் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்கிறது எக்ஸசைஸ்னால் என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்களே கையை கால் ஆட்டுறது தான். அந்த கையை காலை எப்படி ஆட்டுறீங்கன்றது தான் விஷயம். அப்போ அவங்களுக்கு முதல்ல எக்ஸசைஸ்னால் என்னன்னு புரிய வைக்கணும். இது ரெண்டுமே புரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸசைஸே டீச் பண்ண வைக்கிறது. இதுவே அவங்களுக்கு புரியலைன்னா அவங்களுக்கு மீண்டும் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்படி அவங்களுக்கு சொல்ல கொஞ்சம் புரியாமலாம் இருக்காது, புரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். சும்மா பண்ணுங்க எப்படி பண்ணுவோம், அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பண்ணணும். இப்போ இங்கே ட்ரைனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்தே பண்ணுவாங்க, அவங்களையும் பண்ண வைப்பாங்க. இங்கே ட்ரைனரும் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு எந்துவாக இருக்கும்.
இல்லை அவங்க பண்ணுறது தனியாக பண்ணுறதுக்கு ஷையாக இருக்கிற மாதிரி தான் குரூப் கிளாஸ் மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்த்து வச்சுட்டு தான் பண்ணுறது. அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ ஒரு 50 இயர்ஸ் பர்சனும் ஒரு 80 இயர்ஸ் பர்சனும் 2 பேரும் சேர்ந்து பண்ண வச்சு பாருங்க, 2 பேருமே போட்டி போட்டு பண்ணுவாங்க. இந்த ஏஜில் இவங்க பண்ணுறாங்களா, அப்போ நம்ம பண்ணக்கூடாது, இவர் பண்ணுவார். இவர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம என்ன இந்த ஏஜில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லைன்னா அவரும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ண தான் அவங்க எக்ஸசைஸே பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து சொன்னவங்கலாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி ஒரு 5 மெடிசன் எடுத்திருந்தேன் சார், இப்போ பரவாயில்ல 4 இல்லை 3 வந்துச்சு, 2 வந்துச்சு, இப்போ சார் வந்து ஆஃப் டேப்லெட் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ரொம்ப ஹாப்பிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் சில பேர்லாம் எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. மீண்டும் வரும்போது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், ஆனால் சுகர் வேல்யூ எதுவும் கம்மியாகலையே, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, யோசிப்பாங்க. அப்போ அவங்க எக்ஸசைஸ் பண்ணல. சரி, அவங்க எங்களை ஏமாத்தலை, அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. பண்ணனா பண்ணலன்னா பண்ணல. அப்போ தான் நம்ம ரிசல்ட்டை தெரியும். எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் எக்ஸசைஸ் பண்ணுறேன், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க பார்த்தா தெரியல. வாக்கிங் போகிறீங்களா, வாக்கிங் போகிறேன். எப்போ போகிறீங்க, காலைல போவேன். எங்கே போகிறீங்க தெரியாது. எப்படி போகிறீங்க தெரியாது. எவ்வளோ தூரம் போகிறீங்க தெரியாது. எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க தெரியாது. எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு தான் இருக்கும். டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக இருந்ததுன்னா 100% கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அந்த டாக்குமெண்டேஷனே இல்லை அப்படின்னா ஒன்றுமே இருக்கவே இருக்காது. இப்போல்லாம் நம்மளுக்கு வாட்சில், மொபைல் எல்லாத்துலேயும் இருக்குது ட்ராக்கர். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் தெரியும், எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறோம் தெரியும், அதை ட்ராக் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 500 ஸ்டெப்ஸ் தான் நடக்கிறீங்களா, ஓகே 500 கீழே வராமல் நெக்ஸ்ட் டே பாருங்கள். இப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். 600 ஸ்டெப் போகலாம், 700 ஸ்டெப்ஸ் போகலாம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் இல்லைனாலும் மேக்ஸிமமாக அதை ஆக்கிடுங்களேன். மேக்ஸிமம் ஒரு 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்கிற மாதிரி பார்த்துக்கலாமே. சரி, அவ்வளோதான் நடக்க முடியலையா, சரி அட்லீஸ்ட் ஒரு 5,000 ஸ்டெப்ஸாவது நடக்கலாமே. நடந்தால் தானே ஃபஸ்ட்டு அதை கேல்குலேஷன் நம்ம கண்ணில் தெரியணும். தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கே போக முடியுமே தவிர்த்து நடக்காமையே நான் நடந்தேன், நான் வாக்கிங் போனேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். 1 கிலோமீட்டர் போனாலும் அது ப்ராப்பராக போகணும், டைமிங்கில் போகணும். அந்த மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இட் வில் பி குட் ரிசல்ட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதே மாதிரி தான். ஒரு வாட்டி பண்ணுறோம், 2 வாட்டி பண்ணுறோம் இல்லை, ஒரு வாட்டி ஸ்கிப் ஆகிடுச்சுடா பரவாயில்ல, ஸ்கிப் ஆனால் ஆகிட்டு போகுது, மறுநாள்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு நாள் ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் ஒரு வாரம் கேப் விட்டுடலாம், இல்லை ஒரு வாரம் கேப் வந்துச்சு 1 மாதம் கேப் விட்டுடலாம் அப்படின்னா அப்போ எஃபெக்டே கிடைக்காது. எக்ஸசைஸை நம்ம லவ் பண்ணாதான் பாடி நம்மளை லவ் பண்ணும். சூப்பர். கண்டிப்பாக நிஜமாக ஒரு உண்மையான வார்த்தை சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாக்கிங் பற்றி பேசுனீங்களா, வாக்கிங்லேயே வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் நிறைய பேர் வாக்கிங் வந்து எப்படி போகணுன்னு தெரியல. போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, இல்லைனா ரொம்ப பொறுமையாக போகிறாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த ஷூஸ் போட்டுட்டு அந்த குரூப்பிசமோட போகிறது, இது ஆக்சுவலாக எது கரெக்டான ப்ரொசீஜர்? வாக்கிங் போகிறாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். எங்கேருந்து எங்கே போகிறோம் வாக்கிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கிலோமீட்டர் போகிறோம், இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போகிறோம். அந்த 1 கிலோமீட்டர் போங்க, எவ்வளோ நேரம் போகிறீங்கன்றதை மானிட்டர் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது. இப்போ அந்த 1 கிலோமீட்டர் வந்து 10 நிமிஷம் ஆகுது போகிறதுக்கு, பரவாயில்ல நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1 கிலோமீட்டர் போகிறது எனக்கு 20 நிமிஷம் ஆகுது, பரவாயில்ல நோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு 1/2 hour ஆகுது 1 கிலோமீட்டர் போகிறதுக்கே, பரவாயில்ல இருக்கட்டும், 1/2 hour கூட ஆகட்டும். ஆகிடுச்சா, இப்போ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். அந்த 1/2 hourல அந்த 1 கிலோமீட்டர் மீண்டும் போயிட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள். கரெக்டாக போயிட்டோம், 1/2 hourலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், குட். அப்போ திரும்ப மறுநாளும் அதே மாதிரி மானிட்டர் பண்ணுங்கள். இப்போ ஒரு வாரம் அதே மாதிரி மானிட்டர் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் போயிடுறீங்க, குட் தானே. அப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அந்த 10 நிமிஷத்தில் 1.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி பார்த்துக்கணும், கரெக்டுங்களா. இப்போ 10 நிமிஷத்தில் 1.5 கிலோமீட்டர் போகிறோன்னும் போது என்ன ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி ஆரம்பிக்குமா. இப்போ அதே திரும்ப ஒரு வாரம் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தான். அதே மானிட்டர் பண்ணிட்டு வந்தோம்னா 1.5 கிலோமீட்டர் போகிறீங்க, திரும்ப அதே 10 நிமிஷம் ஆகுது, அதுவும் ஈஸியாகிற மாதிரி ஆகிடுது. அப்போ 2 கிலோமீட்டர் போக பாருங்கள். 10 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போகிறதுலாம் பெரிய விஷயம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரிஸ்க் வாக் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரிஸ்க் வாக் நடக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே போகும். அவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே போச்சுனாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு கார்டியோ என்டியூரன்ஸ் டெவலப் ஆகும். இது எல்லாமே கார்டியோ ஃபங்க்ஷன்ஸ். ஐ மீன் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், கார்டியோ ஃபங்க்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் சொன்னது அதே 10 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போது பிரிஸ்க் வாக்கிங் போகிறாங்க. இப்போ அது ஒரு மாதமே நீங்கள் போங்களேன், நல்ல எஃபெக்டிவாக இருக்கா. இப்போ அதே 10 நிமிஷத்தில் 3 கிலோமீட்டர் ட்ரை பண்ணுங்கள், கம்பல்சரி ஜாகிங் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஜாகிங் பண்ணால் தான் அது போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. இப்போ அதே 10 நிமிஷத்தில் 4 கிலோமீட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், ரன்னிங் போயே தான் ஆகணும். நான் சொல்ல 10 நிமிஷன்றது ஒன்றுமே இல்லை, பெரிய இதுவாக இருக்குது. ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் அந்த 4 கிலோமீட்டர் போகிறதுலாம் பெரிய விஷயம், அதெல்லாம் ரெக்கார்ட் அடிக்கிற மாதிரி ஆகிடும். பட் ட்ரை பண்ணலாம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ அது அந்த ரேஞ்சுக்கு போக முடியல, ரன்னிங் போக முடியல, 10 நிமிஷத்தில் 4 கிலோமீட்டர் போக முடியல, அப்போ கீழே வாங்க 3 கிலோமீட்டரே வாங்க, அதுவும் போக முடியல, 2 கிலோமீட்டர் போக முடியுதா, அதை மெயின்டைன் பண்ணுங்கள்.
என்னைக்கு அது ஃப்ரீயாக இருக்கோ அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. நான் சொன்னது 10 நிமிஷம், இப்போ அதே 20 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, அதே ½ அன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, அதே 45 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நீங்கள் சொல்லுவீங்களா 1 ஹவர் நான் வாக்கிங் போனேன், அந்த 1 ஹவரில் எத்தனை கிலோமீட்டர் போனீங்க? நான் சொன்ன 10 நிமிஷத்துலேயே 1 கிலோமீட்டர் போகிறேன்னும் போது நீங்கள் 1 ஹவர் போய் 1 கிலோமீட்டர் தான் போகிறீங்கன்னும் போது அது நீங்கள் போகாமே இருக்கலாம். இதுதான் வாக்கிங். இப்படி கால்குலேட் பண்ணால் மட்டும் தான் அந்த வாக்கிங் போக முடியும். எடுத்தோடனே ட்ரெட்மில்ல ஏறி ஸ்பீடாக வச்சுட்டு ஸ்பீடாக போயிட்டு டக்குன்னு கீழே விழுறது பிரச்சனையே இல்லை. அதனால் அடி தான் படும். ஆனால் அந்த 1 கிலோமீட்டர் போகிறது எவ்வளோ மினிட்ஸில் போகிறோம், எத்தனை ஹவரில் போகிறோம், அப்படி கால்குலேட் பண்ணி வந்தோம்னா இட் வில் பி குட். அதுமாதிரி குட் ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்படி போனோம் அப்படின்னும் போது வாக்கிங்னால சொல்கிறேன், அப்படி போனோன்னும் போது சுகர் லெவல் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் கம்மியாகும். இப்போ பிபி இருந்துச்சுன்னா பிபியும் உங்களுக்கு கம்மியாகும். இப்போ உங்களுக்கு அந்த எல்டிஎல் ஹெச்டிஎல்லாம் சொல்லுவாங்க, அந்த லெவல் எல்டிஎல் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும், ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டயாபிட்டிஸ் மட்டும்னால தான் குளுக்கோஸை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி மானிட்டர் பண்ணி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். சார், உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி இவ்வளோ அழகாக பொறுமையாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்.